400க்கும் மேற்பட்ட சீட்கள் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை எப்படி பார்க்குறேன்? எல்லா முடிவுக்கும் ஒரு ஆரம்பம் உண்டு, எல்லா ஆரம்பத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. மக்கள் மன்றத்தில் இவர்கள் எப்படி நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது கண்கூடான ஒரு செய்தி. தமிழ்நாட்டில் சொல்றீங்களா? எங்க அது ஒரு கட்சியே கிடையாது. நான் சொல்றேன், அதிமுகவோட அவர்கள் கூட்டணி வைக்கவில்லை. அதிமுகவை பலாத்காரம் செய்து வந்த 4 எம்எல்ஏக்கள் தான் அது. ஏன்னா கட்டாயப்படுத்தி கட்சி வேணுமா, சின்ன வேணுமா, எங்கள் கூட கூட்டணி வை. ஃபியூச்சர் கேமிங்கில் வந்து நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்களே அப்படின்னு கேட்டால் ஆதவ அர்ஜுனாவை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு மென்டல் மாதிரி, இதில் காங்கிரஸுக்கு பணம் போச்சு, திமுகவுக்கு பணம் போச்சு அப்படின்னா அதெல்லாம் உங்களை வந்து பிச்சை கேட்குற மென்டாலிட்டிலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படிங்கிறாங்க. இல்லை தட்டில் போடுங்கன்னு கேட்குறதுமே பிச்சை தானே. ஹனி ட்ராப் பண்ணுறது யார் ஃபேமஸ்? ஹூ இஸ் ஃபேமஸ் ஃபார் ஹனி ட்ராப்? அண்ணாமலை அண்ட் கோ பிஜேபி இஸ் ஃபேமஸ் ஃபார் ஹனி ட்ராப். இட் ஹஸ் ஸ்டூப்ட் டு சச் எ லோ லெவல். மாற்றம் ஒன்றே மாறுது, மற்றவை அனைத்தும் மாறிவிடும் என்று சொன்னவர் மாமதி மார்க்ஸ். அப்படி ஒரு மாற்றம் வரப்போற மக்களவைத் தேர்தலில் நடக்குமா நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் அவரோட காத்திருக்கோம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் இளைஞர் காங்கிரஸ் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அட்வொகேட் அலிம் புகாரி அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ சிஏஏ போன்ற சட்டங்கள் வந்துகிட்டே இருக்கு. அதை தாண்டி மோடியின் அரசின் மீது மக்களுக்கு அவப்பெயர் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனாலும் மோடி சார்பாக 400க்கும் மேற்பட்ட சீட்கள் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை எப்படி பார்க்குறது? அப்துல் கலாம் ஐயாவை வந்து ஜனாதிபதி ஆக்கியது அவங்க தான். அவரே சொல்லியிருக்காரு கனவு காணுங்கள்ல, அதனால அவங்க கனவு காண்றாங்க. பட் வந்து எவரி பிகினிங் ஹேஸ் அன் எண்ட், எவரி எண்ட் ஹேஸ் அ பிகினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா முடிவுக்கும் ஒரு ஆரம்பம் உண்டு, எல்லா முடிவுக்கும் ஒரு ஆரம்பம் உண்டு, எல்லா ஆரம்பத்துக்கும் ஒரு முடிவு உண்டு அப்படின்னு. அவர்களுடைய முடிவின் ஆரம்பம் இதுதான் அப்படின்னு சின்ன குழந்தைங்க கூட விளங்கிருச்சு. எல்லாரும் அதை வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 420 சீட்டு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் அது வந்து உரிமை இருக்குது. அரசியல் களத்தில் ஆளாளுக்கு ஒன்று சொல்லலாம். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் கூட தான் பாஜக 4 சீட்டு 5 சீட்டு ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அது அவங்க உரிமை. நீ ஒரு பக்கம் கனவு காணு, அவங்க ஒரு பக்கம் கனவு காணட்டும். ஆனால் மக்கள் மன்றத்தில் இவர்கள் எப்படி நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது கண்கூடான ஒரு செய்தி. கூட்டணி பேச்சுவார்த்தையே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கட்சி கூட நான் பாஜக கூட பேச்சுவார்த்தை நடத்தலைன்ற மாதிரி தானே பெரும்பாலும் சொல்கிறாங்க. கூட்டணி பேசுகிற அளவுக்கு கூட அவங்களுக்கான அந்த இது கிடையாது. எது கிடையாது? பாஜகவுக்கு என்ன தகுதி கிடையாதாங்க? இல்லை, நான் அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள் நடத்துகிறாங்க. இப்போ பாமகவோ தேமுதிகவோ தமிழ்நாட்டில் சொல்கிறீங்களா? தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அது ஒரு கட்சியே கிடையாது. நான் சொல்கிறேன், அதிமுகவோட அவர்கள் கூட்டணி வைக்கவில்லை. அதிமுகவை பலாத்காரம் செய்து வந்த 4 எம்எல்ஏக்கள் தான் அது. ஏன்னா கட்டாயப்படுத்தி கட்சி வேணுமா, சின்ன வேணுமா, எங்கள் கூட கூட்டணி வை அப்படின்னு வச்சது தான் அதுங்கிறதுக்கு எது உதாரணம் அப்படின்னா, இன்றைக்கி அந்த கூட்டணி விட்டு அவங்க வெளியே வந்தது அது ஒரு பெரிய உதாரணம். எந்த ஒரு ஸ்டேட்டுக்கு போனாலும் நாங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டியோட கூட்டணி வைப்போம். எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டியோட கூட்டணி வச்சு நாங்கள் எமர்ஜிங் பார்ட்டியாக வருவோம்னு பிஜேபிக்காரங்களே பத்திரிகையில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது அவங்களே சொன்னது, எக்ஸாக்டாக அவங்களுடைய வார்த்தை. இப்போ இதையெல்லாம் கண்டு கொண்டு தான் அவங்க வந்து இந்த கூட்டணி விட்டு வெளியே வந்தாங்க. அப்படின்னும் போது சொல்லப்போனால் ஒரு துஷ்ட சக்தியாக தமிழ்நாட்டிலே பார்க்கப்படுகிறது பாஜக. அதான் எக்ஸாக்ட் வேர்டு வந்து அதான் இருக்கும். ஒரு தீய சக்தியாக பார்க்கப்படுகிறது இல்லை, உண்மை அது. இந்தியா முழுக்க அப்படி பார்க்கப்பட்டால் இந்தியாவுக்கு வந்து இன்னொரு விடிவு காலம் பிறந்துடும் ஈஸியாக. தமிழ்நாட்டில் எப்போதுமே அப்படி பார்க்கப்பட்டது. அதனுடைய வரலாற்று ரீதியான விஷயங்கள் தான். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட நான் முன்னொரு காலத்தில் ஒரு தவறு செய்தேன், அந்த தவறை இனி செய்ய மாட்டேன், செய்த தவறை ஒத்துக்கொள்ளும் திராணி எனக்கு எப்பவுமே இருந்திருக்கிறது, அந்த பாஜகவோடு நான் வைத்த கூட்டணி அப்படின்னார். 14 தேர்தலும் பாஜகவோடு கூட்டணி வைப்பது தவறு அப்படின்னு ஒத்துக்கிற அளவுக்கு தவறு அப்படிங்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு தலைவர், முன்னாள் முதல்வர், அவங்க வந்து தவறு அப்படிங்கிறாங்கன்னா, பாஜக என்பது வந்து ஒரு துஷ்ட சக்தி என்பதை தெளிவாக உணர்ந்த மாநிலம் தமிழ்நாடு. அதனால் வந்து கூட்டணியெல்லாம் அவங்களோட யார் வைப்பா அப்படின்னா, ஏர்போர்ட்லேருந்து கூட பிக்கப் பண்ண ஆளே வராத ஜிகே வாசன் என்ற ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க. ஜிகே வாசன் கட்சியில் வந்து பிஜேபியில் கூட்டணிக்கு போகிறாங்கன்னா யுவராஜன் யாரோ ஒருத்தர் வெளியே போகிறாரு, அப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து எனக்கு வந்து மன அழுத்தம் ஆகுதுன்ட்டு நான் வெளியே போகிறேன்னு சொல்கிறாரு, அப்புறம் இன்னொருத்தர் வந்து இது கேட்குறாங்க. ஒரு 4 விஷயம் சொன்னார் என்கிட்ட. அப்போ நான் சொன்னேன், அதை எல்லாத்தையும் கேட்டு உங்கள் கருத்து என்னன்னு கேட்டாங்க. ஜிகே வாசன் கட்சியில் 4 பேர் இருக்காங்களான்னு கேட்டேன் நான். இதுதான் என்னுடைய கருத்து. அப்போ கட்சியே இல்லாதவங்க, இந்த ஐஜேகே மாதிரி ஆளுங்க, பாரிவேந்தர் மாதிரி ஆளுங்க, இவங்கெல்லாம் பெரும்பாலும் மக்களோட பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் மக்களோட கனெக்டிவிட்டியே இல்லாதவங்க. அவங்க குரல் கொடுக்குறது எப்போ குரல் கொடுப்பாங்கன்னா, நீங்கள் எப்போ குரல் கொடுப்பீங்கன்னா, உங்களை பிடிச்சி நான் கில்லுனா, நீங்கள் உங்கள் தொடையை பிடிச்சி கில்லுனா நீங்கள் குரல் கொடுப்பீங்க. ஏன்னா வலிக்குது, அதோடைய ரியாக்ஷன் இருக்கும். அது ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய உடம்புக்கும் உங்களுடைய தொடைக்கும் தொடர்பு இருக்குது, ஒரே உடலில் இருக்குது. அது இவங்க கனெக்டிவிட்டியில் இருந்ததே கிடையாது, மக்களோட இருந்ததே இதே கிடையாது. ஏதோ திமுகவோட வந்து ஒரு கூட்டணி வச்சு எம்பி ஆனார்.
அதுக்கப்புறம் அது அப்படியே எங்கேயோ போயிட்டு கட்சியை காப்பாற்றுறதுக்கு, டிவியை காப்பாற்றுறதுக்கு, நியூஸை சேனலை காப்பாற்றுறதுக்குன்னு போய் புரோட்டா வந்து புழுவிக்கிட்டு இன்றைக்கி இப்படி வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கிறாரு. அப்புறம் இன்னொரு ஆள் வந்து அந்த இவர் காலேஜ் வச்சிருக்காரு ஏசி சண்முகம், அவர் வந்து தொடர்ந்து வேலூரில் கண்டினியூஸாக அண்டுக்கிட்டே வராரு. இந்த முறையும் வந்து எப்படியாவது நிற்கணும், அதுக்கு வந்து நம்ம பிஜேபியோட நின்றா, ஏதாவது நேஷனல் பார்ட்டியோட நின்றா நல்லா இருக்கும்னு நினைக்கிறார். அதில் வந்து அவர் பாஜகவோட போகணும்னு நினைக்கிறாரு. இப்படி வந்து இப்போ கருத்துக்கள் கணக்குகள் போடுறவங்க தான். சராசரி கட்சிகள் இப்போ தேமுதிகவும் பாமகவும் இல்லை, அதிமுக கூட்டணியோட கிட்டத்தட்ட உறுதி பண்ணிட்டாங்க. ஸோ அரசியலாக தமிழ்நாட்டில் செய்கிற யாரும் பாஜகவோட சேர மாட்டாங்க. இந்தியாவில் அப்படி வந்து நான் ஹிந்தி பெல்ட்டில் வந்து ஹிந்தி ஹாட்லேண்ட்லலாம் வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. அரசியலாக அங்கே இல்லை. அரசியல் என்பது மதவெறி ஆட்டமாக தான் இருந்திருக்குது, மெஜாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டாக இருந்திருக்குது, மதத்தை மையப்படுத்தியதாக எப்போதுமே இருந்திருக்கு. எப்போதுமே சர்வாதிகாரிகள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், எப்போதுமே சர்வாதிகாரிகள் தங்களுடைய வீழ்ச்சியை அவர்கள் உணர்ந்ததே இல்லை. சர்வாதிகாரிகள் தங்களுடைய வீழ்ச்சியை உணர்ந்ததே இல்லை. சமீபத்தில் கூட நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து ஒரு அருமையான ஆர்டிக்கல் ஒன்று படிச்சிருந்தேன். அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க, தமிழ்நாட்டில் பாஜக 4 சீட்டு ஜெயிக்குன்றாங்க. அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் இருந்துச்சு நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில். அதை அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கிரவுண்ட் லெவலில் வந்து எங்கேயுமே கனெக்டிவிட்டி இல்லை பாஜகவுக்கு, பத்திரிகையில் எங்கேயுமே கனெக்டிவிட்டி இல்லை. முறையாக ஏற்றப்பட்ட கொடிக்கம்பங்கள், அதாவது நீங்கள் இப்போ பாஜகவுடைய கம்பங்கள் எங்கெங்கெல்லாம் பார்க்குறீங்களோ தமிழ்நாட்டில், அவையெல்லாம் காசு கொடுத்து லாரியில் வச்சு போகிற போக்கில் நடப்பட்டது தான். நீங்கள் இப்போ இங்கேருந்து இந்த இன்டர்வியூ பிடிச்சி கிளம்பி போகும்போது பாருங்கள், பாஜகவுடைய கொடிக்கம்பத்தில் கீனாக பாருங்கள், உற்று நோக்குங்கள் பாஜகவுடைய கொடிக்கம்பம்லாம். அது எப்படி இருக்கும்னா, ஒத்த கம்பி எங்கேயாவது ஒரு இடத்துல இப்படி நிற்கும். எந்த ஊர்லேயும் கொடிக்கம்பத்தை அப்படி நடமாட்டாங்க. கட்சிக்காரர்கள் வந்து அதை முறையாக போட்டு, அது நீங்கள் இப்போ சண்டை வந்தது பாருங்க, பாஜக வந்து வைக்கிற அந்த மாதிரி தான் வைப்பாங்க, அந்த மாதிரி தான் கொடிக்கம்பம் வைப்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு நான் கண்கூட பார்த்துருக்கேன். லாரியில் வந்து அந்த ஒரு கொடிக்கம்பம் எடுத்தப்போ அண்ணாமலை சூழலாம் விட்டுருந்தாரு, இது மாதிரி நான் மோடியை கூட்டு வந்து ஏற்றி காட்டுறேன் அப்படி. அதெல்லாம் எதுவுமே நிறைவேற்றல அவர். அதெல்லாம் என்ன நிறைய சூழலாம் விட்டார். அது மாதிரி வாட்ச் பில்லு காட்டுவேன்னாரு, கடைசி வரைக்கும் பொய்யான பில்லை காட்டினார், சம்மந்தம் இல்லாத பில்லை காட்டினார், அது தேசபக்துக்கு அதுக்கு சம்மந்தப்படுத்தி பேசினார். அந்த மாதிரி இப்போ கூட வந்து ஃபியூச்சர் கேமிங்கில் வந்து நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்களே அப்படின்னு கேட்டால், ஆதவ அர்ஜுனாவை பற்றி நான் பேசுவேன் அப்படின்ட்டு மென்டல் மாதிரி அதை பற்றி நம்ம பேசலாம். அதாவது ஆதவ அர்ஜுனா பற்றி நான் பேசுவேன், திமுக கூட அதில் வந்து அமௌண்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். கோர் இஷ்யூ என்ன அப்படின்னு சொன்னால், அன்கான்ஸ்டியூஷனலான ஒரு ஸ்கீம். அது என்னன்னா எலக்டோரல் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது அன்கான்ஸ்டியூஷனலான ஸ்கீம். ஒரு அன்கான்ஸ்டிடியூஷனான ஸ்கீமை நீங்கள் ஏன் அறிமுகப்படுத்தினீர்கள், அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நீங்கள் மடையை உடைச்சிங்க, சட்டத்துக்கு புறம்பாகவோ அல்லது விதிமுறைகளை மீறியோ மடையை உடைச்சிங்க. எதுக்குன்னா, உங்கள் நிலம் பலன் பெறுவதற்காக மடையை உடைச்சிங்க. ஆட்டோமேட்டிக்காக பக்கத்துக்கு உங்கள் நிலம் வந்து உங்கள் நிலத்துக்கும் வந்து தண்ணி வரும், உங்கள் நிலத்துக்கும் தண்ணி வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும். உடஞ்ச மடை யாரும் தடுக்க முடியாது. நெல்லுக்கு பாயும்போது புல்லுக்கும் அந்த மாதிரி பாஞ்சது தான் எல்லாமே. ஸோ கொஸ்டின் எப்படி தவிர்க்கிறாங்க பாருங்க. உங்களை நோக்கி வைக்கப்படக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, 7 ஆண்டுகள் சட்ட நுணுக்கமான பார்வைக்கு பின்னால் உச்சநீதிமன்றம் சொல்கிறது இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணும்போது உங்களுடைய பார்வை எதிர்விடும். ஏன்னா மரியாதைக்குரிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டிஜி சந்திரசூட் அவர்கள் வந்து கபில் சிபில்கிட்ட வந்து கோர்ட் ரூம்ல கேட்டதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏபிசி, ஏ வந்து பாண்டை வந்து வாங்குறாரு, பி கிட்ட கொடுக்குறாரு, சி கிட்ட போகுது, ஆனால் கடைசி வரைக்கும் ரெக்கார்டு ஏ பேர்லேயே இருக்குது. பி கிட்ட வந்து சி கிட்ட மாறும்போது யார் எவ்வளோ கொடுத்தாங்கிறதே தெரியாமல் போவோம். அப்படிங்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஸ்கேமுங்க. இந்தியாவில் இதுவரை இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய ஸ்கேம் இது. இவ்வளோ ஆண்டுகால, அதாவது இந்த ஸ்கேமை வந்து இதோடைய வெளிப்படைத்தன்மையை நான் மறைத்து வைப்பேன் என்று திட்டவட்டமாக சொல்லி ஆர்டிஐல கொண்டு வராமையே இதை மறைத்து வைத்து இத்தனை வருடங்கள் சட்ட போராட்டம் நடத்தி கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அந்த ஸ்கேம் வந்து வெளியே கொண்டு வந்திருக்குது. இப்ப சட்ட போராட்டம் நடத்தி இதுல காங்கிரஸுக்கு பணம் போச்சு, திமுக பணம் போச்சு அப்படின்னா அதெல்லாம் கொடுக்கப்பட்ட பணம், பாஜகவிடம் மட்டும்தான் வாங்கப்பட்ட பணம். நிர்மலா சீதாராமன் கேள்வி கேட்கறாங்களா, நிர்மலா சீதாராமன் does it make sense அப்படின்னா நோ அப்படின்ட்டு அவர்தான் அந்த கான்க்ளேவ்ல கேட்டீங்களா இல்லையா? எஸ் ஆஃப் கோர்ஸ் பிஜேபி நெவர் மேட் சென்ஸ். எப்பவுமே பிஜேபி வந்து சென்ஸ் இருக்காது. இங்க வந்தப்பவுமே இந்த மழை நிவாரண பணி நிதி எல்லாமே கூட பேசினாங்க, பிச்சைன்னு பேசினாங்க, உனக்கு பிச்சை அப்படின்னாங்க. அதெல்லாம் வந்து அதாவதுங்க இது மக்கள் விளங்கிக்கிறாங்க. இது என்னன்னா அவருடைய திமிர் பேச்சு. இங்க கூட தான் பொன்முடி அவர்கள் வந்து பேசும்போது எல்லாரும் தான் கண்டிச்சோம். ஓசி அப்படின்னு சொல்லும் போது அதை வந்து அவர் சொல்ல தெரியாம சொன்னாருன்னா அதை எடுத்துக்கணும். நியாயமா பார்த்தா ஓசின்னு சொன்னதே உங்களுக்கு அவ்வளவு பெரிய தப்பா தெரிஞ்சதுன்னு அப்படின்னா தவறுதான், அதை கண்டிக்கத்தக்கது. கண்டிச்சோம், நான் முதல் கொண்டு எல்லாருமே கண்டிச்சோம். ஆனால் பிச்சைங்கிறது ஃப்ரீ அப்படிங்கிறத அவர் ஓசின்ட்டாரு. அந்த வார்த்தை தவிர வெளியில எடுத்தா பிச்சை, உள்ள தட்டு வச்சு எடுத்தானு நம்ம சொல்றோம். அதாவது தட்சணை அப்படின்ட்டு போக வேண்டியதுதான். அதனால
இவர்கள் வந்து அது மாதிரி வந்த விஷயம் என்ன, ஒரு ஒன்றிய அமைச்சர் வருகிறார், தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய வெள்ள சேதம் ஏற்பட்டிருக்கிறது, அதற்கான நிவாரண பணிகளை பற்றியோ நிவாரணங்களை பற்றியோ அறிவிப்பார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் கோயில் உண்டியல்ல போடாதீங்க, தட்டுல போடுங்க, இதைத்தான் அவர் பேசுகிறார். உங்களுக்கு வந்து பிச்சை கேட்கிற மென்டாலிட்டில இருந்து நீங்க வெளியே வரணும் அப்படிங்கிறாங்க. இல்ல தட்டுல போடுங்கன்னு கேட்கறதுமே பிச்சை தானே. அதுதான் சொல்றேன், அது வந்து மதம் சார்ந்த விஷயமா போயிடும். அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு வைங்க. ஏற்கனவே தேர்தல் விதிமுறையெல்லாம் வந்துருச்சு. இப்ப எதுல போட்டு எதுல வலிச்சு விடுவாங்கன்னு தெரியாது. அதனால நாம் பிஜேபி எதிர்க்கிறதுக்கு நம்மகிட்ட கண்டென்ட் இல்லாம இல்லையே, நம்ம அதை பேசிட்டு இருப்பானே. அவருடைய ஆன்டி கான்ஸ்டியூஷனல் ஆக்டிவிட்டிஸே நிறைய இருக்கு தோல் எடுத்து காட்டுவதற்கு. ஆனா இதுல பல விஷயத்தை காங்கிரஸ் எடுத்து பிரதானமா போராடலன்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குல்ல. எவ்வளவு எடுத்து பாருங்க. தலைவர் ராகுல் காந்தி இவ்வளவு பெரிய யாத்திரை நடத்துவதற்கு காரணம் ஒன்று இருக்கிறது. அவர் மட்டும் தான் போராடுறாரு, பல இடத்துல மாநில தலைவர்கள் பெருசா லீடர் will lead from the front and the others will follow. என்ன நீங்க இன்னைக்கு எங்கள் மாநில தலைவர் மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை அவர்கள் டெய்லி பத்திரிகைகளை சந்திச்சுட்டு இருக்காரு. இப்போ ஓகே மாறும், இப்போ ஓகேன்னா நேத்து ஓகே இல்லைங்கிறீங்க. உங்களுக்கு நேத்தை பத்தி பிரச்சனையா இன்னைக்கு பத்தி பிரச்சனையா? இன்னைக்கு தானே மேட்ரு. இன்னைக்கு மாறி போச்சு. ஒரு தலை சிறந்த ஆளுமை வந்து தேசியத்திலும் தலை சிறந்த ஆளுமை வந்து தமிழ்நாட்டிலும் நம்ம வழிநடத்த வந்துட்டாங்க, கரெக்டாக வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. Now it is exactly it is the time for change. We are heading towards it. We are on track now. ஸோ அதில் நம்ம தெளிவாக போய்கிட்டு இருக்கோம். தலைவர் ராகுல் காந்தி இந்த பாரத் ஜோடோ யாத்திராவை முதல்ல தூங்கும் போது அதான் சொன்னார். என்ன சொன்னார்னா, I keep on questioning on issues. I keep on questioning the anti-constitutional activities of BJP. But the media never shows it. அப்போ நான் என்ன பண்ண, ஐ டிட்டர்மைண்ட், நான் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்துட்டேன். நானே நடக்கிறேன், நானே மக்கள்கிட்ட கொண்டு போறேன். இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துல இன்னும் என்ன பேசுவார் நினைக்கிறீங்க? ராகுல் காந்தி கவர் பண்ணாத சப்ஜெக்டே கிடையாது. எலக்டோரல் பாண்ட்ஸ்ல இருந்து மெஹங்காயில இருந்து கட்சி அறிவிப்புகள் வரைக்கும் ஒரு அறிவிப்புகள் கட்சி தரக்கூடிய இவிஎம் பத்தி கூட பேசியிருக்காரு. லாஸ்டா இப்ப கடைசி நிறைவு நேரத்துல வந்து இவிஎம் பத்தி பேசியிருக்கிறாரு. இளைஞர்களுக்கு தரக்கூடிய வாக்குறுதிகள், 5 வாக்குறுதிகளை பற்றி, பெண்களுக்கு தரக்கூடிய வாக்குறுதிகளை பற்றி, ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு வருடத்திற்கு 1 லட்சம் என்பதை பத்தி பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து எவ்வளவு பேசணும். ஸ்கீம்ஸை பத்தியும் பேசியிருக்கிறாரு, பாஜக நிறைவேற்றாத ஸ்கீம்ஸை பத்தியும் பேசியிருக்கிறாரு, பாஜக கொடுத்த பொய்யான வாக்குறுதிகளை பற்றியும் சொல்லியிருக்கிறாரு, பாஜகவால் நிறைவேற்றவே முடியாது என்கின்ற அடிப்படையில் தரப்பட்ட வாக்குறுதிகளை பற்றியும் பேசியிருக்கிறார், தான் என்ன செய்ய போகிறோம் என்பதை பற்றியும் பேசியிருக்கிறார், தேசத்தை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பதை பற்றியும் பேசியிருக்கிறார், இளைஞர்கள் நலன் சார்ந்து பேசியிருக்கிறார், பெண்களுக்கான நாரி சக்தியை பற்றியும் பேசியிருக்கிறார், யுவாக்கள் இளைஞர்களுக்கு தரப்பட வேண்டிய வேலைவாய்ப்பு, கல்வி, அதனுடைய தரம் பற்றி பேசியிருக்கிறார். அவர் கவர் பண்ணாத சப்ஜெக்டே கிடையாது. இதெல்லாம் எந்த நெருக்கடியில் பேசியிருக்கிறார் நீங்க அதை கவனிக்கணும். இவை அனைத்தையும் எப்படிப்பட்ட நெருக்கடியில் பேசிக் கொண்டிருக்கிறார். நியாயமான ஒரு கருத்தை முன்வைத்து லலித் மோடி, நிரவ் மோடி, நரேந்திர மோடி என்று பேசினால் அவருக்கு சிறை தண்டனை தந்து அவருடைய எம்பி பதவியை பறிப்பேன் என்று கோரப்பற்களை கொண்டு காத்திருக்கும் இந்த வல்லுர்களுக்கு மத்தியிலே பேசியிருக்கிறார். அவரை வந்து ஜெயிலுக்கு கொடுப்பேன், எம்பி வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்லாம் அவரை அவமானப்படுத்தக்கூடிய சூழலிலே பேசியிருக்கிறார். டிமாரலைசிங் ஃபேக்டர்ஸ் எல்லாமே. நீங்க எவ்வளவு பெரிய லீடருக்கு நிலைமை அப்படின்னும் போது கூட இருக்கிறவங்க எப்படி டிமாரலைஸ் ஆமா, அதை மீறி பேசுகிறார், அந்த நெருக்கடிகளை மீறி பேசுகிறார். எங்க பார்த்தாலும் நோட்டீஸ் தர்றோம், இங்க அந்த கோட்டுக்கு இந்த கோட்டுக்கு ஒவ்வொரு நீதிமன்றமாக ஏறி இறங்கி கொண்டிருக்கிறார். இந்த நெருக்கடிகளை மீறி பேசிக் கொண்டிருக்கிறார். அது எல்லாமே இது ஒரு பக்கம். சட்ட ரீதியாக அவர்கள் தொடுக்கும் ஒரு பாரத் ஜோடோ யாத்திரையில KGF மியூசிக் போட்டதெல்லாம் ஒரு குத்தமா? அது வழக்கு இல்ல. இப்ப ரீசெண்டா மை கவர்மெண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல மோடியோட இதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க அனிருத்தோட பாடம் தான் போட்டு அவங்க செஞ்சா தப்பு கிடையாதுங்க. ஆல் குட் கம்ஸ் ஃப்ரம் மோடி, பட் மோடி இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனிதிங் தட் கோஸ் ராங் என்று கார்டியன் சொன்னிச்சு அன்னைக்கு. அப்படிதான் வந்து நாட்டை கொண்டு போவாங்க. அப்படின்னா நீங்க இன்னொன்று புரிஞ்சுக்கணும், மோடி எதை செய்தாலும் சரி, மோடி தவிர மோடி எதிர்ப்பவர்கள் எது செய்தாலும் அது தவறு, அது சட்ட விரோதம், அது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. ஆக்சுவலி இப்போ ரீசெண்டா அந்த எலெக்ஷன் கமிஷன் அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறப்போ ஒரு லேடி ரிப்போர்ட்டர் ஒருத்தவங்க கேட்குறாங்க, இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு எல்லாமே நெருக்கடியா கொடுக்குறீங்க, ஏதாவது அடுத்த கொஸ்டின் போங்கன்ட்டாரு. அடுத்த கொஸ்டின் அப்படியே மூவ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஏன் பதில் கூட அருண் கோயல் ஏன் ரிசைன் பண்ணாரு? டிட் யூ ஆஸ்க் எனி டைம்? அருண் கோயல் ஏன் ரிசைன் பண்ணாரு? ஹூ இஸ் அருண் கோயல்? ஆக்சுவலி எலெக்ஷன் கமிஷனர் தான் இருந்தவர். அதுவும் முன்னாடி ஒரு இதுல பஞ்சாப் ஐஏஎஸ் கேடர், 1990 ஐஏஎஸ் கேடர், ஒரு வாரத்தை ரிசைன் பண்ணி, ஒரு வாரத்தை தன்னுடைய ஐஏஎஸ் பதவியை ரிசைன் பண்ணி ஒரே வாரத்தில் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்டவர். அது சர்ச்சையாகி கோர்ட் வரைக்கும் போய் என்ன தூண்டுதல் அடிப்படையில், யாரோட தூண்டுதல் ரிசைன் பண்ணாரு? எங்க ரீசன் வேணாமாங்க? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் நீங்க தூக்கி ஜெயில போடுங்க. அதால உங்க இஷ்டத்துக்கு வருவ போய் உங்க அப்பா விட்டு வேணாமான்னு கேளுங்க. எப்படி எலெக்ஷன் நெருங்கி இருக்கிறது? யாருக்காக? அண்டர் ஹூஸ் இன்ஸ்டிகேஷன் யூ டிட் திஸ்? யாருக்காக இதை செஞ்ச? ஏன் செஞ்ச? நின்று விளையாட்டா? ஏன்னா he is already a suspicious guy. ஏன்னா உன்னை எப்படி கேஎம் ஜோசப் மரியாதைக்குரிய நீதிபதி என்ன கேட்டாங்க உச்ச நீதிமன்றத்தில்? we are not questioning the credibility of Arun Goyal, but we are questioning the procedure followed. கேள்வி கேட்டாங்க நீதிமன்றம்.
அப்படிப்பட்ட ஒரு குற்ற பின்னணியிலிருந்து வராது அவர், அப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்திற்கு இடமான ஒரு பின்னணியிலிருந்து வருகிறார். அப்ப அவர் ஏன் நீங்க கேள்வி கேட்கல? அவர் ஏன் வெளியே போனார்? எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குல்ல. தேர்தல் ஏன் 1 நாள் 2 நாள் தாமதமாக அறிவிக்கப்படுகிறது? ஃபர்ஸ்ட் பேஸ் நடக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு முன்கூட்டியே 3 முறை 4 முறை சென்று விட்டு இப்ப கடைசியாக மிகச்சரியாக நீதிமன்றத்தில் போட்டு ஆர்டர் வாங்கி கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க பிஜேபி. அப்ப தேர்தல் ஆணையம் என்ன சொல்ல போகிறது? முன்கூட்டியே தெரிந்து கொள்கிறீர்களா? நீதிமன்றம் என்ன தீர்ப்பு தரப்போகிறது? முன்கூட்டியே தெரிந்து கொள்கிறீர்களா? சட்ட இது அரசினுடைய காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது? முன்கூட்டியே தெரிந்து கொள்கிறீர்களா? இடி முன்கூட்டியே நீங்க தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. நீங்க சொல்லிதான் அங்க போகவே போறாங்க. அவங்க எங்க போறாங்களோ அங்க. அப்போ டோட்டலா ஜனநாயகத்துடைய செட்டப்புக்கே ஒரு அர்த்தம் இல்லாம ஆக்கியாச்சு. டோட்டலா க்ளோஸ். ஜனநாயக செட்டப்புக்குன்னு ஒரு அர்த்தமே, ஒரு எந்த மீனிங்கே இல்லாம ஆக்கிட்டு அதன் பிறகுதான் இப்ப தேர்தலை சந்திக்க போறோம். மரியாதைக்குரிய எழுச்சி தமிழ் அண்ணன் திருமாவளவன் கூட இப்ப சொல்லியிருக்காங்க, நான் இவிஎம்ஐ நம்பியோ தேர்தல் ஆணையத்தை நம்பியோ எதை நம்பி நான் இறங்கல, மக்களை உங்களை நம்பி தான் இறங்குறேன். ஏன்னா எல்லாமே சந்தேகத்திற்கு இடமா இருக்குன்ட்டார். எல்லாமே சந்தேகத்திற்கு இடமா இருக்கு. இந்த அளவிற்கு சுதந்திர இந்திய வரலாற்றில் எந்த மெஷினரிஸ், தி என்டையர் மெஷினரி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் கம்ஸ் அண்டர் ஸ்கேனர். எல்லாமே ஒரு சஸ்பிஷியஸா பாக்குறாங்க. இது கரெக்டா இருக்குமா? நீங்க பாருங்க, இன்னைக்கு எதுவும் எல்லாமே எலெக்ஷன் கமிஷனர் இது இப்படி இருக்குமோ, புதுசா எலெக்ஷன் கமிஷனர் இது இப்படி இருக்குமோ, தேர்தல் அறிவிப்பு இது இப்படி இருக்குமோ, 45 நாள் ஓ இது அப்படி இருக்குமோ, ஏன் ரிசைன் பண்றாங்க? எல்லாமே பயம். இந்த பயம் தான் சர்வாதிகாரியோட ஸ்டைல். சர்வாதிகாரி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை பயத்திலே வச்சிருப்பான். டு ஹைட் their inability in governance. ஆட்சி அதிகாரத்தில் தங்களுடைய கையாளகத்தனத்தை மறைக்க வேண்டும் என்றால் they will keep you in fear. பயத்திலே வச்சிருப்பான். எந்த நேரத்தில் இப்ப லாஸ்டா என்ன பயம்? கடைசியா ஒன்று அறிவிச்சாரு சிஏஏ. என்ன பயம்? குடியுரிமை போயிருமோ அந்த பயம். பணக்காரரா நீங்க இடி வந்துருமோ அந்த பயம். நல்ல பேச்சாளரா நீங்க டெஃபமேஷன் கேஸை போட்டு ராகுல் காந்தி மாதிரி பதவியை புனிக்கிடுவாங்களோ அந்த பயம். நல்ல அரசியல் தலைவரா நீங்க ஜெயிலு தூக்கி போட்டுருவாங்களோ அந்த பயம். இல்ல பிஜேபியில போய் சேர்றீங்களா, அண்ணாமலை கேமரா தூக்கிட்டு வந்துருவாரோ அந்த பயம். ஒரு பயத்தை வச்சுக்கிட்டு நீங்க எடியூரப்பாக்கு போக்சோ ஏன் போடுறாங்க? மிரட்டுறதுக்கு தான். தனி கட்சி ஆரம்பியோ ஏதாவது சொல்லியிருப்பாரு அவரு. இல்ல ஆல்ரெடி தனி கட்சியில திருப்பி வந்து பிஜேபியில வந்தா சேர்ந்தாலும் திரும்ப ஏதாவது சொல்லியிருப்பாரு. அதுக்காக இந்த பாயிண்ட் சொல்றேன். அவருக்கு என்ன பாயிண்டா இருக்கும்? பிரிஜ் பூஷன் மீது பாய்ந்த போக்சோ அவ்வளவு சட்ட போராட்டத்தை ஒரு சாதாரண எம்பிங்க அவன். இந்த ஒரு மாநிலத்தில் சிஎம்ஆ இருந்தவர். ஒரு சாதாரண எம்பியாக இருந்த பிரிஜ் பூஷன் மீது போக்சோ போட்டும் எடுக்கப்படாத நடவடிக்கை. போக்சோ போடுவதற்கே இந்தியா ஸ்தம்பித்து உலக சம்மேளனம், வேர்ல்டு ரெஸ்லிங் ஃபெடரேஷன், ரெஸ்லிங் ஃபெடரேஷன் உலக சம்மேளனம் வந்து கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவை அவமானப்படுத்திய பிறகும் நடவடிக்கை எடுத்து சிறையில் அடைக்கப்படாமல் இருந்தார் பிரிஜ் பூஷன். இப்போ இங்க என்ன வந்துச்சுன்னு சொல்லி எடியூரப்பா மேல நடவடிக்கை எடுக்கிறீங்க. நாங்க ரொம்ப நேர்மையானவங்க நீங்க சொன்னா மூக்கில் சிரிக்க மாட்டான் எவனாவது. இல்ல ஆனா அங்க இப்ப இருக்கிறது காங்கிரஸ் கவர்மெண்ட்ல. அதாவது இது எப்படி நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, காங்கிரஸ் கவர்மெண்ட் எஃப்ஐஆர் போடுது, ரிமாண்ட் பண்ணுது. இது இப்ப ரிமாண்ட் பண்ணா இது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு நடந்தது அப்படின்னு உங்க அமைதியை ஏத்துட்டு போயிருவாங்களா? போராட்டம் பண்ணுவாங்க. அப்போ நீங்க எடியூரப்பா பண்ண மாட்டாங்க. அதான் இப்ப சொல்ல வர்றேன். எல்லாமே ஒரு ஒரு கணக்குல தான் நடக்குது. ஆதாரம் எங்க வெளியே வருது? காங்கிரஸ் அப்ப தேடி எடுக்குது கம்ப்ளைண்ட். நான் எதுக்காக சொல்ல வர்றேன்னா, கவர்மெண்ட் கேஸ் போட எஃப்ஐஆர் பதிவு செய்யும். இதை வந்து ஹனி ட்ராப் பண்றது யாரு? யார் ஃபேமஸ்? ஹூ இஸ் ஃபேமஸ் ஃபார் ஹனி ட்ராப்? அண்ணாமலை அண்ட் கோ பிஜேபி இஸ் ஃபேமஸ் ஃபார் ஹனி ட்ராப். ஆனா வந்து ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப வேதனையா இருக்கு. பாலிடிக்ஸ் they have made this politics, it has stooped to such a low level. இழுத்து மட்டமா கொண்டு வந்துட்டாங்க. பாலிடிக்ஸ்ல இருந்து ஒரு கண்ணியம் இருந்துச்சு. என்னதான் எதிராளியா இருந்தாலும் வாஜ்பாய் கூட சொல்லுவார் பாருங்க, ராஜீவ் காந்தி தான் எனக்கு கேன்சர் வரும்போது எனக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பி எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாருன்னு வாஜ்பாய் சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு டைப்பான ஒரு வாஜ்பாய் அயோக்கியர்னு வச்சுக்கீங்களேன். இருந்தாலும் ஒரு பாலிடிக்ஸ்ல வந்து எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒரு கண்ணியம் இருக்கணும், ஒரு மனிதாபிமானம் இருக்கணும் அப்படின்னு. நீ அதெல்லாம் இல்லையங்க. செத்து கட்சிக்காரங்களே கூடவே கேமரா வச்சு சுத்துறானுங்க. ஒத்துக்கிறியா வா, இல்லைன்னா ஓடு, உனக்கு வந்து அசிங்கப்படுத்திடுவோம். இவ்வளவு நேரம் எங்களோட உங்களோட கருத்தை பகிர்ந்தமைக்கு நன்றிண்ணா. நன்றி.